ஒரு கிராமத்தில் உள்ள இந்த தர்மமுனியனையும் இந்த சாமிகளை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில் கொஞ்ச நேரம் நீ எந்திரி. ஆடாத சாமியும் என் கலிசரி உடமரத்தான கூப்பிட்டா ஆட. இறங்காத சாமியும் என் கலிசரி ஊத்தடியான கூப்பிட்டா இறங்க. ஆளுயர விச்சரவா அட ஆளுயர விச்சரவா அசையாதுடா கீநாட்டு என் கருப்பேன் வெள்ளி புடியருவா. உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடம நீயே கொஞ்ச நேரம் இந்த ஏலூர் கிராமத்துக்கு மேமாட்டு கருப்பு கூட வாடா. மட்டும் கொஞ்சம் பேஸை கம்மி பண்ணுங்க. பாவன மதுரா நிலையே பாண்டியராஜனையே பாவன மதுரா நிலையே பாண்டியராஜனையே பாவராக தாளாதின பரிதோஷகிரியே பாவராக தாளாதின பரிதோஷகிரியே தேவி மீனாட்சி அம்மா தாண்டவனே தங்கரி தங்கரி நாடகமங்கல நாடகம் போட்டிர நாடகம் போட்டிர நாடகம் போட்டிர ஓ சுந்தரி கஜான வந்தே சாம்பவனி கஜான தாண்டவனே தங்கரி தாண்டவனே தங்கரி. வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற அண்ணாச்சி நாடகமும் வயக்காட்டு துவங்கியாச்சு. புத்து பார்க்க எங்க அண்ணன் தம்பி தான் அதிகமா உட்கார்ந்துருக்கீங்க காலாமே கூத்து பார்க்க நம்ம கூத்து பார்க்க கூடி அண்ணாச்சி அண்ணாச்சி இருக்கிற ஆத்தாக்கா நம்ம நாடக குடியிருக்க நாடக குடியிருக்கிற ஆத்தாக்கா சோத்து பானையில தண்ணி ஊத்திட்டீங்களா ஆத்தாக்கா நீங்க கூத்து பார்க்க எங்க அண்ணன் தம்பிகளா வெளியூர் ஆத்தாக்கா கூத்து பார்க்க குடியிருக்கும் அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை நல்லபடியா முடிஞ்சாச்சு.
நான் பாடுற பாட்டு ஒரு வயலுக்கும் முடியாது. ஐயா கமிட்டி கவனத்துக்கு 7500 முடிஞ்சு வச்சுங்கய்யா. ஒரு பாட்டுக்கு 7500 வாங்குறேன். இது நாடக மேடியா யாருங்க எனக்கு கெட அமர்த்தினது? நாடக மேடியா கெட அமர்த்துற இடமா? அருமையான உண்மையிலேயே பொம்பளையாலாம் காணா ஊர் கட்டுப்பாடா? அங்கே உட்காந்துட்டு அப்படியே நலுக்கு போடாமல் எந்திரிச்சு போயிரு. அருமை அருமை. ஏ ப்ரோ வாட் ப்ரோ? ஏ வினோத் ரொம்ப வலிக்குதாடா உட்கார்றா. அவங்க ஒன்றுக்கு நிறையா வரும் போல் அதே நின்றுக்கிட்டே இருக்காங்க. வர போகிற என் அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சாங் பாடிக்கிறோம். சாமி இல்லைன்னா நானும் கிடையாது நீங்களும் கிடையாது. கருப்பு கூட வாடா. டொக்கோய் ராணி புலியால் ராணி நாடக உலகத்திலே ஜாம்பவான் மைஜெட் நீதாயா. கலை கடலுக்குள்ளே கூட போடுவே ஓலையே. இந்த சாணி வீச்சத்தில் எப்போ உட்காந்துருக்க? ஹலோ ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி புல்லா போயா ஜாமிடா உடமரத்தானே கொஞ்ச நேரம் கல்லியறி பிறகரைய வெட்டு இந்த 700 கிராமத்துல உள்ள இந்த தரும முடியும் இந்த பெண்ணடி தெய்வத்தை கூட்டிக்கிட்டு இந்த வயக்கு ஆற்றில முனியாண்டே உனக்கு விளையாட நேரம் ஆச்சுடா. அடாத சாமியும் கொஞ்ச நேரத்துல ஆடும்டா. கல்லியறியோட மரத்தனட்டா குட்டரப்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பாக்க கிச்சரா 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 குட்ட பாக்க குட்டரப்ப இந்த 700 நாடு குட்டரப்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பாக்க குட்டரப்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பாக்க ஆளு வந்து கூடிருச்சா நானே ஆளு வந்து கூடிருச்சா நானே ஆளு வந்து கூடிருச்சா நானே இந்த ஆளந்த கூட்டத்தில நானே இந்த ஆளந்த கூட்டத்தில நானே தானே ஏலேலோ அந்தன தானே ஏலேலோ பாடி மகிழ்ந்திடுவோம் மச்சான் பந்தவசம் தேடிடுவா கண்டு 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 நட்டு 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 பாடி மகிழ்ந்திடுவோம் மச்சான் பந்தவசம் தேடிடுவோம் ஓடி விளையாடுவோம் ஏ மாமா ஓடி விளையாடுவோம் ஏ மாமா ஓடி விளையாடுவோம் ஏ மாமா இந்த ஓடரந்த கூட்டத்தில எழறமாமா இந்த ஓடரந்த கூட்டத்தில எழறமா போய் கூட்டல குடியிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பாக்க கம்மா போட்டாலா போய ஜாமிடா இந்த 700 தரும முடிய எத்திரே கம்மா போட்டாலா உனக்கு தரும முடி உடமரம் தாண்டா வருக கெட்டவரம் தந்துருமாய சாமி கெட்டவரம் தந்துருமா சரி தரும முடிடா கெட்டவரம் தந்துடுவாய சாமி அந்த காளி முனிதான் துணசாமி குட்டநல்ல குடியிருச்ச ராஜா ராணி ஆட்டம் பாக்க ஆளுயர விச்சரவா மலையாள நாட்டுல பேரு சொல்ல உனக்கு பிள்ளை இல்லடா உன்னைய வச்சு வளர்க்க முடியல ஓட்டி விட்டான் தண்ணியில மலட்டாட்டு தண்ணியில வந்து 18 லாரர்களையும் படிக்கட்டாங்கினால உனக்கு 18ஆம் படியான பேரா ஆளுயர விச்சரவா அதையாது நாரவரக்காத 48 மடையாண்ட ராம நாட்டு கருப்பு முடியருவா ஆளுயர விச்சரவா ஆமா 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 ஆளுயர விச்சரவா அதையாது முடியருவா அதையாது முடியருவா கெட்டவரம் தந்துருமா 18ஆம் படியா சாமி கெட்டவரம் தந்துடுவா 18ஆம் படியா சாமி கெட்டவரம் தந்துருமா 18ஆம் படியா சாமி அந்த 18 படிதாண்டா எனக்கு குலசாமி தா அந்த 18ஆம் படியா சாமி ஊரு தரண்டிருச்சு உள்ள 700 கிராமம் தாய் உள்ள
கை தட்டலாம் பருப்பு. பேரன்பு கொண்டு உன்னை கூப்பிடுவில்லை போக மாட்டேங்க. பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான பாசம் இடியப்பம் மயிரை பிடுங்கினேன். அதில் என்ன இடியப்பம் எடுக்கணும் எல்லாம் டொங்காசு போட மாட்டான்டா. ஃபஸ்ட் நைட்டில் சூடம் போடுறது எந்த வந்துட்டாங்க வர 2 பேர் இவங்கெல்லாம் கப்ளிங்க திடுறாங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் எங்கள் அண்ணன் தம்பி பாசத்தை இந்த எம்கேஆர் கோமாளி ஈடு செய்ய முடியாது. பூரா எங்கள் அண்ணன் தம்பி தான். சாதி மதம் அப்பாற்பட்டது தான் அந்த தமிழினம். இன்றைக்கி தான் என் மக வந்துட்டா வீரமங்கை அன்பாளையத்துக்கு வந்துருச்சு. என் மக அத்தனை பேரும் சித்தப்பா ஆகிட்டியே, பெரியப்பா ஆகிட்டியே, மாமன் ஆகிட்டியே, மச்சான் ஆகிட்டியே, அத்தை ஆகிட்டியே. அவ்வளோதான். 12 வருஷ கனவு என் மகள். இனிமேல் அந்த ஆதரவற்ற இல்லத்தை நினைக்க பார்க்கக்கூட மறந்துடுவேன். என் மக பார்த்துக்குறோம். நாடக உலகத்திலே நான் சம்பாரித்த ஒரே சொத்துனா இந்த சொந்த பந்தங்க தான். அதனால தான் உரிமையோடு பேசுவேன். மண்டை வட்டு மயிரை பாருவேன். அப்பாட்ட வாரண்டா காலையில் எங்கள் பெரியப்பா மயங்கிதேன் ஊசு பையன் நக்குன மாதிரி இருக்குது. என்ன வெட்டுற முகம் எவ்வளோ அழகு. எங்கள் பெரியப்பாட்ட வரேன்டா. சின்ன கப்ளிங் மாதிரியே இருக்காட்டா. என்கிட்ட வந்து எதுக்கு மாற்றீங்கன்னே தெரியலையே. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். இரவு நேரத்தில் நாடகம் பார்க்க வர்றது வேறு விஷயம். திருப்பி போகும்போதும் இந்த தூக்க கலைப்பில் என் அண்ணன் தம்பிகளாக பொறுமையாக போகணும். நீங்கள் எல்லாருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருந்தாத்தான் நான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். எங்கள் அண்ணன் தம்பி இத்தனை பேர் இருக்காங்க. கை தட்டியா இல்லை மணிக்கட்டோட ஒடிக்கவா? எங்கடா அந்த எத்துப்பள்ளு முண்டை மாஜானி அம்மா ஆட்டோ அப்படியே கையாட்டி சூர்யா பாப்பா ஆப்பா தலை தேங்காய் திருக்கலாம் பல்லில் கிரிச்சா 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 கிரிச்சா. நேற்று கிடாய் விட்டுனேன் என்ன மயத்துக்கு இங்கே வர்ற. ஆனால் உண்மையிலே அவன் தான் வழிகாட்டினேன். அவனை மாதிரி வழிகாட்ட முடியாதான். ஒரு இடத்துல விறகு கிடக்கும் அதில் ஓன்ட்டேன். நான் அந்த விறகு ஓட்டி போகிறேன். ஒருத்தான் மூட்டம்டா முண்டை மூட்டத்தில் போச்சுறேன். இன்னும் ரோட்டில் நிற்கிறேங்க அண்ணன் தம்பியெல்லாம் இங்கே வாங்க சும்மா வாங்க. பொம்பளையால் அங்கே உட்காந்துட்டியா சாணியில் உட்காரு. இப்போ மாடு டொங்காசு போடுமாடா நைட்டு. நீ சிரிக்கக்கூடாது. நீ மைசெட்டு இருக்க நம்மால் சிரிச்சுன்னா காசை பிடிச்சிக்கிடுவேன். உண்மையிலே ராணி மைசெட்டு புளியால். நான் நாடக உலகத்திலே அதிகமாக சந்தித்த ஒரு மைசெட்னா அவதான். அதே சாமான்தே வச்சுருக்கியா? ஓன் சாமான் அப்படி இருக்குது இல்லை தனியாக ஒரு சின்ன சட்டை வச்சுருந்தியா அப்படி இருந்துச்சுன்னு. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான பாசத்தை நெஞ்சு நிறையா வைத்து பசித்தோருக்கு உணவு கொடுத்து கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்களே, புருஷன் பிள்ளைக்கு சோறு ஓட்டுத்தான் தான் பசியை போக்கக்கூடிய புருஷனுக்கு சோறு ஓட்டுத்தான் நீ சாப்பிடியாக்க யாத்தா. நீ 7 மணிக்கெலாம் திண்டு விட்டு குசி விட்டு போயிடுவேன். புருஷன் வந்து வடச்சட்டியை நக்குவேன் முக்கா போதையில். கட்டின கணவன் தான் தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யாருன்னா கணவன் தான். கணவனை நீங்கள் எத்தனை அடி அடித்தாலும் அவன் ஒரு அடி தான் அடிப்பான். என்னடி தம்பி தம்பி கெட்ட வார்த்தை நங்கு அது கிடையாது. அவன் அன்பால் அடிப்பான். அன்னை தெரசாரவத்தில் அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கு நல்லது. இந்த டீ கடை வச்சிருக்க ஆள் நாளைக்கு கோடீஸ்வரன் ஆயிடுவேன். எத்தனை லிட்டர் தண்ணியை கலந்தியோ வரும்போது குடிக்கிறேன். கம்மா தண்ணி கம்மா கரையிலே அதுக்கு தான் போடுறது. ஓசை வச்சு அடிச்சுக்கலாம்ட்டு நீ பொழைச்சிக்கிறேன். நான் தெருவில் தெரியாமல் சொல்லிவிட்டேன். நல்ல வியாபாரம் தான். குருணம்பந்தை போட்டு விட்டு தொலைச்சேன். உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த பாதம் தொட்டு எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த வந்துட்டான்ல எங்கள் அண்ணன் தான். ஏனே அங்கிட்டு போய் சூம்பு அங்கிட்டு போய் தூங்குண்டேன். மொட்டனாக்கடா முண்டை வா வா அக்கா மக்கா உன் ஓசு எந்திரிக்காதடா ஐயா. தலை பூச்சி மருந்து கூட அடிக்க முடியாதடா. நீ எங்கிட்ட பால்டாயில் அடிப்ப. அவ்வளோதான். கை பழக்கம்தான். சின்ன கதவாளி வளர்த்தேன் கை பழக்கம்தான்ட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாதுப்பா. உடனே சிரித்து காட்டி கொடுத்துருவீங்களே. படிப்பு அவசியம். இளைய தலைமுறைகளே படிக்கணும். என் அன்பு சார்ந்த தம்பிகள்லாம் படித்து அதுக்கப்புறம் விட்டு படம் பாரு. பூரா கவட்டுக்குள்ளே வச்சு எங்கள் ஊரில் நடந்தது கேளு. கம்மா கரையில் பயல ஊரா சேர்ந்து பிட்டு படம் பார்க்குறேன்னு ஒருத்தர் வந்து சொல்லிவிட்டேன். கலை எங்கள் பெரியப்பா தாலி அவன் பெரிய பயிலுவான். ஏண்டா கண்டாலி மைங்க ஊரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்களா? என்ன காலித்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நெஞ்சு கட்டினே முண்டை சட்டி ஓடலை. சட்டி ஓடாமல் திகுன்னு நடக்கிறேன். அதை 2 சின்ன பயில பின்னாடியே உடையாந்தாங்க. அம்மா ஊதாங்கலை வாங்கிட்டு வர சொல்லிச்சு கவட்டுக்குள்ளே இருக்கான்னு. அவன்
துகுன்னு போய் அந்த 10 பேரையும் சத்துன்னு அரைஞ்சிட்டு, என்னடா படம் பார்க்குறிய, என்ன படம் பார்க்குறிய, காலித்தனமா என்ன படம், எங்கள் காலத்தில் அப்படி பார்த்தோமா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி பார்த்தோடனே நீக்குறக்காரன் இருந்திருக்கேன், எல்லாரும் போங்கடான்னு அவன் செல்ல வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படி இந்த நாட்டில் இருக்கேன். பெரியவர்கள் எவ்வளி இருக்கைகளோ சிறியவர்கள் அவ்வளி இருக்கும். இன்றைக்கி பெரிய ஆள் ஊரா நான் பெரிய மனுஷன் சொன்னால் கோச்சுக்கிட்டாலும் கோச்சுக்கோங்க, உங்கள் தரத்தை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. தீபாவளிக்கு பயலு ஊரா சேர்ந்து கம்மா கரையில் நாட்டுக்கோழியை திறக்கி செவரொட்டியை சுட்டுக்கிட்டு தண்ணி அடித்தா நீ என்ன மயத்துக்கு அங்கே போகிற? இவங்க பெரிய மயிர் மாதிரி என்ன தேய்ச்சிக்கிட்டு பெரியப்பாவுக்கு 2 ounce ஊற்றுங்கடா, பெரியப்பா உங்கள் வயசு என்னங்க என்ன வைங்களா ஊற்றுங்கடா, அப்புறம் தண்ணியை போட்டுவிட்டு 2 அரை விடுவாங்க. இங்கே வந்து பூச்சண்டு மயனை அடிச்சு விட்டேன். கனி நீ நல்லா உக்காடுறா, இவன் உட்காந்துருக்கானே பருத்திப்பாலுக்குன்றே மாதிரியா பருத்திப்பால். மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, ஐயா வாங்கய்யா. உலக நாட்டிலே 2வது இடம் தமிழகத்தினுடைய காவல்துறை தான். இப்போ மறைச்சு அவதாரம் போட்டால் நிறையா போடலாம்யா. யார்ட்டுமே லைசன்ஸ் இருக்காது, பூரா கணேசி போயிலையும் பூலி பந்தியாக வச்சுருப்பாங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி. காவல்துறையெல்லாம் லேசு கிடையாது. வண்டியை மறைக்கும் போது சில பேர் கவட்டுக்குள்ளே விட்டு ஒருத்தன் போக தெரிஞ்சேன். அப்படித்தான் லத்தி கம்பெடுத்து ஒரு எறி எறிஞ்சார், கம்பை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் விரட்டி நான் பிடிச்சி. காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கும் எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா உரிமையோடு பேசுகிறேன் எம்கேஆர். நான் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 4 வீடு நம்ம இடத்துல ஒரு 2 ஏக்கரில் கட்டினேன் 4 குடும்பத்துக்காக. அதற்கு அதிகமாக சிமெண்ட்டும் மணலும் கம்பியும் உதவி செஞ்சது காவல்துறை அதிகாரி தான். அதுக்காக மண் ஓட்டினாங்கன்னு சொல்லக்கூடாது, எம்சாண்டு. அவங்க நினைப்பா என்னென்ன நம்மளே மண் ஓட்டல் போட்டு விடுறாவே. காவல்துறை அதிகாரியும் நல்லவர்கள் நிறையா இருக்காங்க. அவர்களெல்லாம் தொடர்ந்து பணியாற்றி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையை 1ஆம் இடத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் ஐயா. அதற்கு பெரும் ஒத்துழைப்பாக இருப்பது ஊர்காவல் படை. ஊர்காவல் படையில் உள்ள அத்தனை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தனை பேர்த்தையும் வணங்குறேன். அவளுக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதே மனுஷன். அவனை கெடுத்து விட்டு காசை வெட்டி போட்டு தகடு வைக்கிறேன் கண்டாலிமை. அவனை செய்வனை தான்ப்பா வைக்கிறாங்க, செய்வனை வைக்கிறேன். அழகாக பேசுவாங்க. என்ன ஒரு மாதிரியா ராமநாட்டு பஸ்ஸில் இறங்குற, அவன் வேலுச்சாமிக்கு இன்றைக்கி தான் தகடு வச்சே உட்காரு. அவன் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கான்டா, அவனால் பொறுக்க முடியலை. அண்ணன் உண்மையை சொல்லுதுன்னு. அதே மாதிரி பொம்பளையாலாம் என்ன பண்ணுறதா, நல்லா தாயம் விளையாடு, தாயம் விளையாடு. தாயம் விருத்தம் கேட்கும்போது பார்த்துருக்கீங்களா? 12. அப்படி இல்லைடா, எங்கடி அடியே ஒரு ஒட்டு, ஒரு 3 வாடி அடி தேவடியா 12 அடி குச்சிக்காரி ஒரு 2 தாயக்கட்டை மசுறு மாதிரி இருக்கும். வானே வானே போய் அலசி விட்டு வா வெதற. சரி சரி போ, அந்த மாட்டை பற்றிட்டு வா. அந்த கெடாமத்துற மாட்டை பற்றி இதில் விடுங்களேன். ஒரு சாங்கு பாடிக்கிறோம். ஆடு வச்சிருந்தேன் சாரு, ஆடு வைக்கிறே இல்லை சாரு போய். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், 1000 கடை மாடு வச்சிருந்தேன், அதை மேய்க்க 7 பேரை சம்பளத்துக்கு வச்சிருந்தேன், 10 மரக்க நெல்லு வச்சிருந்தேன். ரியல் எஸ்டேட் கை கொடுக்குதுன்னு திருவிடான மெயின் ரோட்டுல 15 ஏக்கர் இடத்தை வாங்கி வெள்ளக்கல்ல பெயிண்ட் அடிச்சு பென்சிங் போட்டு ஒரு செக்யூரிட்டியை போட்டு வச்சிருந்தேன். இடம் திடீர்னு தாலுகா ஆபீஸ்ல பத்திர ஆபீஸ்ல பதிய மாட்டாங்கன்னு நகை மாசம் கிராமுக்கு 10,000 ஏறுதுன்னு ஒரு 150 ரூபாய் நகையை எடுத்து கிழக்கு ஏரியா கட்டணூருக்கு அங்கிட்டு அரசு மங்கலத்துல கொடுத்து வச்சிருந்தேன். வட்டிக்கு விடுற தொழில் பண்ணுவோம்னு 1 வயசா 2 வயசா வட்டிக்கு விட்டா படக்குன்னு பணக்காரனாக முடியாதுன்னு 100க்கு 10 ரூபாய்க்கு வட்டிக்கு விட்டுருந்தேன். வட்டிக்கு வாங்கினேன், குடும்பம் செத்தாலும் பரவாயில்ல நம்ம உழைச்சுக்கிறோம்னு வேப்பயமாய்க்கலாம் அம்புட்டி விட்டு ஒருவேளை காசு பெருகிக்கிட்டே இருக்கு, நம்மள உள்ளூருக்காரனே போட்டு தள்ளிடுவேன்ட்டு ஒரு 11 பேரை அடியாளா சேர்த்து வச்சிருந்தேன். இத்தனை வசதி இருந்து வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எல்லா நாளும் வேறதான், கப்ளிங்கு கிடைக்கல. என்ன தொண்டியில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால்
இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் பைரவா. அழகரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமப்பா ஆண்டவா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகுமன்னு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகும்னு அப்பவே சொன்னாங்க. அதை யாரும் கேட்கல யாரும் கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தோம். அதை எண்ணி பார்க்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு முட்டி கொண்டாட்டி குடிச வித்து கூட்டு சென்று அடிச்சு முட்டி எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே அண்ணனைக்கு எம்புட்ட அமௌண்ட்டுக்கு சரக்கு கிடைக்குதோ அதை வாங்கி குடிச்சு குடலும் தாண்டா வெந்தது. 20 வருஷமா கொண்டாட்டி பிள்ளைய பெத்ததாயுத செஞ்சு வந்த வேலையெல்லாம் மறந்து விட்டு இந்த குடிதாண்டா உலகம் ஒண்ணும். காலையில 4 மணிக்கெல்லாம் தொடர்ந்து 20 வருஷமா குடிச்ச அந்த புத்துருக்கு பார்வையுக்கோ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேமே. அழகரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரச நெல்லு வச்சு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கும் போகுதுன்னு முத குடிக்கும் போது சுகமா இருக்கும்னு சொர்க்கத்துக்கு போகும்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேலே பறந்தோம் இருக்கிற விஷம் இதுடா இருக்க கொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டா எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய ஞானிகள் சொன்ன வார்த்தைகளை கிகாட்டு எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சதும் போதும் முன்னே எங்க அண்ணன் தம்பி எல்லாம் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் ஒன்னும் மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. இப்போ குடிக்காத ஆளுக்கு சந்தோஷமா இருக்கும். குடிச்ச ஆளு என்ன நோத்தாமன்னு மனசுக்குள்ள வைவியே. குடிக்காதான்னு சொன்னால் நான் என்ன உங்கள் வாயை தச்சா கட்டுப்படுத்த முடியும்? அப்படித்தான் எல்லாரும் ஆரம்பிப்பான். பொண்டாட்டி தாலியில் சத்தியம் பண்ணுவேன், உனக்கு நான், அது உடனே உனக்கு நான் முந்தான விரிச்சது உண்மைன்னா இதோட விட்டு தொலை. சரி இன்றைக்கி மட்டும் ஒரு 1000 ரூபா கொடு. நிறைய போதில் வருவேன். பொண்டாட்டி அழுவா, சொன்னேனடா உதுத்தவளை, இந்த கேட்கலையில் சிறுநாய் பீவாட வருது. நீ சரக்கு அடித்தா மட்டும் பத்தாது, கணேஷ் போயில் போட்டுக்கிட்டு வேற உதட்டில் முத்தம் கொடுக்குற. 2 பிசுறு உள்ளே போய் தங்கியிருந்த சென்னையும் களைஞ்சு போச்சு. உண்மைதான். திருப்பி என்ன பண்ணுவேன், மறுநாள் இதோட திருந்தினு படிப்பேன். மறுநாள் காலையில் பொண்டாட்டி காலை சுரண்டுவேன். நேற்று அடித்தது மண்டை வெண்ணுன்றது,
ஒரு கட்டிங் போட்டு இதோடு நிறுத்திக்கிடுவோம். அப்படியே தொடரும். எத்தனை சத்தியம் பண்ணாலும், எத்தனை பொண்டாட்டி தாலியில் சத்தியம் பண்ணாலும் சரி, உள்பாவடைய அவுத்து சத்தியம் பண்ணாலும் சரி, உங்களால் குடியை நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை நிப்பாட்ட முடியும். அதில் அன்றைக்கி ஒரு ஆளை அப்படித்தான், மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்குன்ட்டேன், உள்ளே வந்துட்டேன், ஒன்றுக்கு வந்துட்டு சத்தியம் பண்ணலாமான்ட்டு. ஒன்று அப்படி இந்த முன்னாடி உட்காந்துருக்க ஆளுகள்லாம் கொஞ்சம் இருங்க, சோறு வேகட்டும். பந்தியில் உட்காந்த மாதிரி இந்த இப்படி உட்காந்துட்டு என்ன எங்கள் அன்னைக்கெல்லாம் இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு 10 பைசா வரலையே, நான் கிளம்புறது நல்லது. அதுலேயும் பெரிய வண்டியில் என் மகன் வந்துருச்சு, நான் சின்ன வண்டியில் வந்து மைலேஜ் கொடுக்கல. யாராவது 500 1000 கொடுத்தேன்னா விட்டுருவேன், இல்லாட்டா அந்த ஊரை போகும்போது வஞ்சிக்கிட்டே போவேன். ப்ளீஸ் ப்ரோ, அடைய எத்துப்பல்ல முண்டை சூர்யா, ஆனால் உனக்கு கல்யாணம் ஆகாதுடா, டெய்லி சமையல் செக்ஸ் வீடியோ அதை மட்டும் பாரு. திருவிடா நான் முக்கு ரோட்டில் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இரு, செருப்புட்டு அடிக்கிட்டு 4 பேர். அவன் பெருங்கொண்ட ஜாமியார்ப்பா, அருமையாக ஜாமியான்னேன், மங்குன்னு ஆடி இருக்கேன். ஒரு வயசானவர் வந்து கேட்டிருக்காரு, ஐயா எனக்கு ஏதாவது சொல்லியான்னு. இவன் படக்குன்னு சூர்யா ஆடிக்கிட்டே, இன்னும் 20 நாளில் உனக்கு தொட்டி கட்டுறான்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். அவன் விட்டுட்டு ஒரு அறை அரைஞ்சிருக்கேன். குடும்ப கட்டு பண்ண வேண்டிய 35 வருஷம் ஆச்சு, எப்படா முண்டேன். இவன் திகுத்துன்னு கருவில் ஓடிச்சானப்பா, அவங்க அப்பா மாடிக்கிட்டார். மாடு புடி மாடு அந்தா தம்பி உன்னை சொல்லதான் பேராகும், பல்ல ராவு கரம்பரம்பெல்லாம் திம்பாண்டா. ஏன்னா விவசாயம் இந்த கிடமாடெல்லாம் இன்றைக்கி தான் பார்க்குறேன், ரொம்ப நாள் ஆச்சு. உடனே அங்கே வாப்பையில் முதல்ல ஆட்டை ஊற்று விடுவாங்க, அப்படி போய் மேய்ஞ்சு கிஞ்சி திரிஞ்சு தண்ணிக்கு வரணும், தண்ணியை வைப்பா, கழனி தண்ணியை குடிச்சு விட்டா ஆடு போயிடும். இப்போ ஆட்டுக்கு ஒரு ஆள் நிற்கிறேன், தூக்கிட்டு போயிடுறாங்க. எங்கள் ஊரில் நடந்தது கனி, தாயமங்கலம் ரோட்டில் தான் நம்ம ஊர், நல்ல பெரிய செம்புரி கடாவை தூக்கிட்டாங்க. எங்கள் பெரியப்பா அடங்கொத்தாளாக்கா அப்படின்ட்டு கம்பை வச்சுக்கிட்டு விரட்டியிருக்காரு. இங்கே 10 ரூபாய் இங்கிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம அன்பாளையம் இருக்குல்ல, அன்பாளையத்து அந்த ஏரியாவில் ஃபுல்லாக கடலை ஃபேமஸ். அந்த கடையில் வந்து பன்னி கிளைக்கும், பன்னி நெருக்கி தின்ட்டு போயிடும். எங்கள் அண்ணன் மையன் வேமா வந்தேன், எப்பா நானும் மச்சக்கலாப்பாவும் புது மண்டபம் போனேன் மதுரைக்கு, எதுக்கடா பிறகு திங்க வாடா, மிஷின் வாங்கியிருக்கேன்ப்பா, இன்னுமே எந்த பண்ணி வராதுப்பா, எப்பட்றா சுச்சியை போட்டேன், ஓ ஓ ஓ ஏ நாய் உழைக்கிற மாதிரி இருக்கு, நாய் தாப்பா, இந்த மிஷினை கொண்டு போய் ஆன் பண்ணி வச்சுட்டோம்னா பண்ணிலாம் வராது அப்படின்னு போய் ஆன் பண்ணி வச்சுட்டேன். குழச்சிக்கிட்டே கிடந்துச்சு. நான் நாடகத்துக்கு போயிட்டேன். காலையில் வர்றேன், கேட்டுக்கு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன், என்னடான்ட்டு மிஷினை தூக்கிட்டு போயிட்டேன். இந்த உலகத்தில் கலாங்கிறவன் கலாங்கத்தையும் செய்வேன். அதே மாதிரி காலம் கெட்டு போச்சு. இன்றைக்கி களவுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாருமே மேலு வலிச்சு உழைக்கிறது இல்லை, உழைக்காதந்தேன் திருடுவேன். இப்படி இருக்க எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேருமே யாரு காசுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் என்பதை அதான் உண்மை. சரி, அதைத்தான் திருடுறாங்கன்னா சில பேர் கள்ள கப்ளிங் கிளம்பிடுறேன். பார்த்தேன் சீமக்கரில் தூரில் போய் உட்காந்துருக்கேன். இங்கே ஒருத்தன் டொங்காஸ் தான், அப்படியே உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. லைட்டாக அமரட்டும் உள்ளே பாய் உண்டு. அங்கன்னு ஒரு வயசான ஆள் இருக்காரு, திகுத்துக்குன்னு ஓடி போய் கிணத்துல விழுந்துட்டேன். முட்டை கிணறு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்? இந்த உலகத்திலே அன்பை தவிர எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த வந்துட்டார்ல எங்கள் அப்பே, வாப்பா வாப்பா என் தங்கம், வாப்பா வா என் ஜிங்கம். உட்கார சொல்லக்கூடாதுல்ல, நீ உட்காரக்கூடாது, நீ உட்காருப்பா பெரியப்பா, நீ உட்காரு உட்காரு என் தங்கம் உட்காரு. நான் இருக்கேன், மயம் இருக்கேன், செருப்புட்ட கூட எரியுமே, உட்கார கண்டாளிமனே. எங்கள் அப்பன் தான் லூஜ் பயமே. தென்பாண்டி மொட்டை மண்டை, தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். எங்க தெய்வத்தோட அப்துல் கலாம். தென்பாண்டி தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு
தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வச்சுடர் அத்துல்களா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி பலம் தந்தரையா கனவு காண சொன்னாரையா தென்பாண்டி ராமேஸ்வரம் எங்கள் தெய்வச்சுடர் அத்துல்களா தெய்வச்சுடர் அத்துல்களா ஒன்னு எடுத்தே அவர் செத்து போனார். அப்துல் கலாம் யார் வரையப்பா சொல்லுப்பா. அதான் செத்து போயிட்டாரு. என்ன வளர்த்தாரு? அதான் நமக்கு சூத்துல வரைக்கும் வச்சாரா. கலை அப்துல் கலாம் இருந்தாருன்னா இந்நேரம் நாட்டுக்கு இருப்பார். பாத்தியா இப்படி இருந்தா நாடு விளங்குமாறா? நாம பெருமைப்பட வேண்டிய ஒரே தமிழன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். அவர் தமிழன் என்பது எனக்கெல்லாம் பெருமை. வாடா என் சிங்கம் வாடா, சோக்கர்னு போகாதடா, ஒரு 2 வாடா வந்துட்டான்டா சிங்கம். செல்லியம்மன் கோவில் முன்னாள் ஆலோசகர் KR சேதுராசன் பூஜாரி மகன் KRS முத்துகிருஷ்ணன் ஜோதிடர் மற்றும் டாக்டர் கார்த்திகேயன் பிரதர்ஸ் MKR அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. நன்றி தம்பி. என் சிங்கம் நல்லா இருப்படா. ஒரு ரவுண்டு உள்ள போய் பார்த்துட்டு போறியா? வீர்னு வேர்த்துருமே. பரவாயில்ல, 1000 ரூபா டீசலுக்கு வந்துருச்சு. அந்த அந்த இவன் சும்மா வந்தவனா? சரி சரி, நாம் தாண்டா ஒரிஜினல் நீக்கிறோம். அள்ளிடுவேன். கருப்பனை நிப்பாட்ட போகிறேன். சாமி அழைக்கிறது திக்கு திக்குன்னு பயமாக இருக்காடா. அன்னைக்கு தான் டால்பின்னு சொன்னால் நேற்று நடந்துச்சுலடா சூர்யா. நேற்று ஒரு ஆள் இங்கே வந்து முட்டி தூக்குனானடா. இவனா? இவன் இல்லை, அந்த நீக்குற இந்த இவன். அந்த டால்பினை தேடிக்கிட்டே இருக்கேன். 4 தப்புனேன். அவன் தான் 4 கால் பாய்ச்ச. கதைக்கு வரவா? ஒரு ஊரில் அணில் இருந்துச்சான். அந்த அணில் யானையை டொங்காசு போடணும்னு சொன்னிச்சான். அப்புறம் இவன் வந்து கெடுத்து விட்டான். ஐயா விழா கமிட்டி இருக்கீங்களா என்ன? இந்த பெரிய புத்தரும் நாடகத்தை கெடுத்து விடுவோம். தயவு செய்து கொண்டு போய் அங்கிட்டு சாத்தி வைக்கிறது நல்லது. ஆமாம், ஏன்னா கருப்பனை அழைக்க போகிறேன். கூட பேசக்கூடாது. பேசினேன்னா பேப்பைய மயனே 3 நாளைக்கு நீர் வராமல் செஞ்சு விடுவேன். அப்புறம் அணத்துக்கிட்டே திரிவேன். ஓசுலாம் கலண்டுரும். அப்படி ஓடாங்கி பேசாமல் இருக்கணும். சொல்லுவாக்கு தப்பாது. நேற்றேன் சொல்லி அடித்தேன் பாரு. இப்போ பாரு சாமி வரப்போகுது. இந்தா சாமிக்கு விசில் அடித்தான் பாடுறான். வந்தாண்டா டிரைவர். ஹலோ ஹலோ எக்கோ வச்சு நல்லா சார் போய் இந்த தரும முனீஸ்வரர் திரௌபதி அம்மன் கப்ளிங்க சாமிக்கே கப்ளிங்க. அப்போ கிளம்புறது நல்லது. தர்த்தினம் பிடிச்ச வயமே. இடியப்பம், தேங்காய் பால். ஏங்க இங்கே பாருங்க, கூமாப்பட்டி வாங்க. அவன் கிளப்பி விட்டுட்டு போய் மெட்ராஸில் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன இப்படி எதிரிங்க? சாதாரண கம்மாக்கரை. அவன் ஊர். அவன் எடுத்தது கொடைக்கானலில் எடுத்திருக்கேன். வீடியோ போட்டு விட்டு ஊரில் பயல ஊரம் எங்க இந்தா வந்துட்டான்டா. அப்ப மறுநாட்டு கருப்பு அரும்பு குறையாதரா. யாரா கொடுத்தா காசு? இன்னொரு 200 வாங்கிட்டு வாப்பா. கண்டு கலங்குது போடா. குசு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. போட்டோ ஒரு பரட்டுன்றான். சும்மா கிடையாது.
மாரநாட்டு கருப்பு பொல்லாப்பையா சாமி, மாரநாட்டு கருப்பு கோயில் சார்பாக எனக்கு 101. அப்போ கருப்பையை வரப்போறேன். அந்த வாரு சொன்ன சோறில் காசு வருதா, அதான்டா ஏன் சாமி. வா பிப்பாயிட்டு அடிக்க ஒரு 2 பேர்த்த விடலாம்னு பார்க்குறேன். சரி இங்கே வாப்பா. உன் பேர் என்ன? போடா முண்டை, நீ ஊரை விட்டு போடா. சொந்த பேரை மறந்து சொன்னேன் பாரு, இவன் தான்டா டிரைவர். ஏலே எவனாவது இப்போ இந்த ஊருக்கு இந்த ரூட்டு இப்படி போகலாம், அந்த வளைவுதான். ஐயா அது இல்லை, இப்படி அவன் பேரை மறந்தேன் பாடுறான். இவன் படிப்புல அப்படி இருப்பேன், அவனை கொண்டு ஒரு அறதான்டா அவனை. வாடா என் தங்கம். இளையாங்குடி கல்லூரணி என் தம்பி சார்பாக 201. கல்யாணம் ஆயிடுச்சுலடா. போடா போடா, இல்லைன்னா கப்ளிங் உங்களுக்கு ரெடி பண்ணி நான் கொஞ்சம் வருவேன். போடா சுமஞ்சிட்டு கிடக்கடா கிட்டாரு. எத்தனை சாமிகள் இருக்கலாம் ஐயா? விழா கமிட்டி கொஞ்சம் அவரை சொல்லுங்கய்யா. நீதான் விழா கமிட்டியா? நக்குன மாதிரி இருக்கும். பெரியப்பா மொத்தம் காசை வெட்டி போட்டுருண்டா. ஆனா நல்ல கண்டென்ட்ரா. விழா கமிட்டி எங்க? நான் தான்டா விழா கமிட்டி. மாடு சுத்தும் நிற்கும் போது பேசாம அத்துல் கலாம் என்ன செஞ்சாருன்னா சூத்துல வெடி வச்சா. பெட்டி ராஸ்கன் பொங்காசுட்டா பழைய சீமக்கரை அடிப்படாவேன். சூத்துல வெடி வச்சார். எந்தந்தண்டி வார்த்தை செஞ்சு விட்டு செவரொட்டி சொல்ற மாதிரி உட்காந்துருக்க பெட்டி ராஸ்கல். அவர் என்ன சிவாஜி லோடு மண்ணா இருந்தார் வெடிக்கம்பையில். செஞ்சுக்க. ஆமா ஆமா, எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு. எத்தனை சாமிகள் இருக்கலாம்? ஆத்தாடி சிரிக்கும் போது 75 பல்ல காணாமடா. ஐயா ஐயா ஆஹா ஈஹி ஈஹி. எத்தனை சாமிகள் இருந்தாலும் ஒவ்வொரு சாமியும் வந்தது ஒரு விதமாக இருக்கலாம். ஆனால் 18ஆம் படியான், இந்த 18ஆம் படியான் கோயிலுக்கு போன ஆளுகள்லாம், அலறு கோயிலுக்கு போன ஆளுகள்லாம் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் கை தூக்குங்க. எனக்கு குலசாமி அதேன். சத்தியா அங்கேயே உட்காரக்கூடாது. இங்கே ஒரு நரசு இங்கே இருக்கா, சொட்டு மருந்து ஊற்றிட்டு வா. பூரா எங்கள் அண்ணன் தம்பி அதை ஏன் கொண்டு வந்த? பாப்பா தூங்க போட்டு வா. அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தன் பிள்ளையை வச்சுருந்தேன், தூக்கி போட்டு அவன் பாட்டு ஆடிட்டான். இப்போ பிள்ளை வந்து கடிச்சு அவனை. இந்த 18ஆம் படி கருப்புக்கு எல்லாரும் போயிருப்பீங்க. அங்கே தீவாரணை காட்டும் போது ஒரு சத்தம் வரும், கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் தீவாரணை காட்டுவா. ஏன்? விழா கமிட்டி ப்ளீஸ் பூத்துரு. இதான் விழா கமிட்டியா? சுத்தி எறும்பு சாப்பிஸ் போட்டு விடு கருப்பு அப்படின்னு ஏன் சொல்றாங்க எல்லாரும் தெரியுமா? 18 லாடர்கள், 18 மந்திரவாதிகளை 18 லாடர்களாக படிக்கட்டாக்கி 18ஆம் படியான் காலை வச்ச மணிக்க அந்த 18 லாடர்களை கவனித்துக் கொண்டே இருப்பான் 18ஆம் படியான். அதனாலதான் பூஜாரி தீவாரணை காட்டும் போது கருப்பு அப்படி சொல்லும் போது கருப்பு திரும்ப ஆறா முனியாண்டி பேரன் எம்கேரடா பொழைச்சுக்கடா மறுபடியும் இங்கே பார்ப்பார். அதுக்குத்தான் அந்த சத்தம் விடுவது. இந்த 18ஆம் படியா எங்கே பிறந்துச்சு? எப்படி எத்தனை ஊர் இருக்கு? திருவிடானை வந்திருக்கலாம், தொண்டி வந்திருக்கலாம், ஏலூர் கூட வந்திருக்கலாம், களிச்சேரி கம்மாயில் கூட வந்து கருப்பை இருந்திருக்கலாம். எதற்காக? அழகுமலை வனக்காட்டை தஞ்சம் என்று அழகர் கோயிலுக்கு போச்சு. இந்த கருப்பை எங்கே பிறந்துச்சு கூப்பிட போகிறேன். உண்மையான கருப்பை இருந்துச்சுன்னா அப்படி குதிச்சு வரணும். நீ ஆடுனா செப்பை இறக்கி போடுவேன். ஏன்னா ஒரு மாதிரியா சிலுக்குற. இப்போ மிஷின் வச்சிருக்கேன்டி, எவையுமே இலவட்ட ஆடுறான்னா வாயில் ஒன்று மாட்டிடுவேன். கிரிச்சு பிச்சாச்சுன்னா அவனை பொழந்துட்டேன். தண்ணியை போட்டு ஆடுறேன். உங்கள் ஐயா தான் வருவாரா? முனியை ஏன் ஜாமி இரு, கூப்பிட போகிறேன், அமைதியாக இருக்கணும். கப்ளிங் வாங்கி தரேன். எப்போ ஆமாம் உள்ள உடனதுக்கு அப்புறமா. ஹலோ ஹலோ சார், இப்போ நல்லா ஹலோ 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 உனக்கே பட்டன் தெரியல. அந்த ஊதாவை இருக்கு, அது அமுக்கு, அது நிப்பாட்டுறதா? கருப்பு இந்த ஏலூர் மக்களை காத்து கொண்டிருக்கின்ற அந்த தர்மமுனியை கூப்பிட்டுக்கிட்டு
கொஞ்ச நேரம் இந்த நாட்டு மக்களுக்கு கைகால சுகத்தை கொடுக்கணும், நீ தான் ஆடி வரணும். இந்த கூட்டத்தில் கண்டுபிடிக்கிறேன் பொய்ச்சாமியை போன விடவே மாட்டேன். அதே மாதிரி பொம்பளை ஆள்லாம் ஆடணும் தான். ஆடும்போது பீரோ சாவி வீட்டு சாவியெல்லாம் வச்சுட்டு ஆடு. சாவியை காணாமல் நீ உழப்பி போகிற, அப்புறம் மண்ணை வந்து சேச்சிப்பியை நோண்டி செல்ஃபோனை காணாமல் அன்றைக்கி டிஸ்பிளே உடஞ்சி வச்சுன்னு ஒருத்தன் உள்ளே வரேன். சாமி ஆடினே டிஸ்பிளே உடஞ்சி சரி செஞ்சா. நான் ஒன்று பழுது நிற்கிற செல்லு கடையாக வச்சுருக்கேன். ஹலோ ஹலோ ஒற்று உணர்ந்து எல்லாருமே உங்கள் குலசாமியை நினச்சிக்கிட்டு இந்த வர்ணிப்பை கேளுங்க. உங்களை அறியாமே உடம்பு புல்லரிக்கும், கண்ணு கலங்க. அப்படி அருள் பிடிச்ச ஆடிரு, வெக்கப்படாத அப்படின்னு கெடாமத்திரனே. எந்த காலத்தில் கருப்பேன் செம்பரி ஆடு மாதிரி கத்தினாரு. அப்போ சாமியாட்ட லட்சணம் எப்படி இருக்கு பத்தியா? ஹலோ வடக்கே வளநாடு வழி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாமா தச்சுனா பூமி, ஆறாம் பள்ளி கோட்டை அட 7000 பண்ண, மேற்கே மலையாளா தொண்டு தொட்டும் போக விளையக்கூடிய மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு செல்வம் செழிப்பா இருக்குடா அந்த சீமை. அப்ப அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்க தொட்டி கட்ட மறுக்குது. அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் நம்மளுக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய இந்த அரசனுக்கு இந்த சண்டாள பையசாமி ஒரு தொட்டி கட்ட மறுக்குதுடா, திட்டி தீக்குது மலையாள நாட்டு மக்க. அப்ப காஜி நல்ல மாநகராய் காஜி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகளை பெத்தெடுக்க இந்த விஜயார் இந்த மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மடிப்பு செய்யாதாடா என்று சொல்லி மடிப்பு செய்யாண்டாண்டா காசி நல்ல மாநகரத்துல. அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து மாறேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாரமாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தாரமாக்கிறேன். இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் தாரவாத்தன் காசி விஸ்வநாதே. இந்த மலையாள நாட்டு மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கலே, வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குதுடா 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது, நாடு பஞ்ச நாடாகுது. அப்ப மலையாள தரசே பாட்டங்க காலத்திலிருந்து இந்த பஞ்ச வந்ததில்லை. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுக்கு பஞ்சத்துக்கு மண்டு குறி பார்த்தால அங்கே உடுக்க உடச்சரஞ்சரம், அங்க பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல இனி நாட்டுல ஆளுலையா. அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கெல்லாம் மன்றம் குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா, காசி விஸ்வநாதே தாரவாத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து ஒரு மாறி ஒத்த புள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இவன் ஆரடி வெங்கடா, இவன் ரோஜக்கார சாமிடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் இவன் கட்டு கடங்க மாட்டான். இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சுட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை
பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் வெட்டிய என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் வெட்டி வருதுடா தன்னந்தனியா ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்து குட்டி வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லைன்னு என்னைய கீநாட்டுக்கு விரட்டுது. நான் கீநாட்டுல போய் நான் எந்த திசையில உக்காந்து நான் எந்த மக்களை காக்க அப்ப அழகு மலக்காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 நாடர்களும் அழகு மலை வனக்காட்ட மந்திரம் செய்ய வருங்காலம் மலட்டாட்டு தண்ணில இறங்குற கருப்பேன் வெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 நாடர்களையும் கருப்பு 18 நாடர்களையும் நீ படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான்னு பேரு உண்டுடா. கச்ச கணக்குதான் கருப்பு இந்த ஏலோர சீமையில என் சீமை கருப்பனுக்கு கச்ச கணக்குதான். இல்ல உன் பிறம்ப ஆடுன பிறம்ப பெக்கரையான் தின்னுறச்சா என் கருப்பு கொஞ்ச நேரம் இந்த ஏலோர சீமையில உள்ள என் தரும முனிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ எந்திரி. ஏலூர் நாடு இந்த கிராமத்துல அதி ஒரு காலம் உங்க ஐயாக்க உள்ள காலம் உங்க பாட்டங்க உள்ள நாளையில கிழக்க கீநாடு போறாரு. இந்த ஏலூர் ஊரு கிராம நம்ம முப்பாட்டேன் கிடமாட்டு கண்டு வாங்கி மாறாக. அப்ப கிளவி சொன்னுச்சான் இந்த கண்ட வாங்கி வந்து என்ன செய்ய போற? அப்ப கிழவன் சொன்னாரா இது ஏலூர் தரும முனியன் கோயில் மாடா வளர்க்க போறேன். கண்டு வளருது இந்த ஏலூர் கிராமத்துல இந்த தரும முனியன் கோயில் மாடு காவாருதுடா. மாடு வளருது இந்த ஏலூர் கிராமத்துல எங்க தரும முனியன் கோயில் மாடு இரவு நேரத்துல மணிச்சத்தம் கேக்குது. அப்ப கிழமை ஊரு கூட்டம் போட்டு இந்த மாட்டை நம்ம பேரு போன அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம். அப்போ ஊரு மக்க நாடு விளையாடாம போச்சுன்னா இந்த ஊருக்கு ஈன வந்து சேர்ந்துடும். மக்கள் எல்லாம் வர மறுக்க இந்த ஏலூர் கிராமத்துல உள்ள நம்ம மாட்டேன் ஒத்த கைத்துல மாடு கொண்டு போறாரு அலங்கா நல்லூருக்கு. அப்ப கிளவி சொல்லி எழுதுச்சா மாலையிட்ட மன்னவரு ஒத்தையில மாடு கொண்டு போறாரு. இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போற? அப்ப வலது கொம்புல தரும முனியனு இடது கொம்புல நொண்டி சாமிய அட திமுள்ள நிக்கிறான்டா 18ஆம் படியா வெட்டும் பறியுது. கிழமை சொல்லி மாடவுக்குறாரு. இது ஏலூர் கிராமத்து தருமமுனி கோயில் மாடையா மாடிய தாண்டுது. இந்த தரும முனியன் கோயில் மாடு வலது கொம்பச்சாக்கிது இடுப்ப முறுக்குது. எங்க ஐயா வளர்த்த மாடு இடது கொம்பச்சாக்கிது. அப்ப புடியாரனெல்லாம் வட்டம் போடுறேன். அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது. அப்ப புடியாரன் சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த ஏலூர் கிராமத்து மாட்டு கொம்புல 2 பூதம் வாயா புலந்து நிக்குதுடா. என் கொஞ்ச நேரம் என் தரும முனி ஆளுயர விச்சருவா உண்டு நீ கலிஜரி கம்மாயா என் புள்ளா போய ஜாமிடா உனக்கு உடமரந்தாம் படுக்க என் கலிஜரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் ஏலூர் கிராமத்துல உன் தம்பி 18ஆம் படியானு இந்த காளியத்தவ கூட்டிக்கிட்டு நாங்க வீரம் குறையலே இந்த நாட்டு மக்களை நான் காக்கிறேன் என்று சொல்லி என் கலிஜரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் ஏலூர் சீமையில நீ எந்திரி தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா சாத்தானு விச்சருவா சாமி விச்சருவா தங்க நல்ல முடியருவா கருப்பா முடியருவா ஆண்டாடு விச்சருவா கருப்பா விச்சருவா வெள்ளி நல்ல முடியருவா ஏ கருப்பா
கருப்பா விச்சருவா என்னதானே நினைக்குதடா என் கருப்பே உனக்கு வயசாகி போச்சா இந்த நாட்டு மக்களை நீ எப்படி காக்க போற கொஞ்ச நேரம் இருக்கிறது உண்மைன்னு நீ எந்திரிச்சு விளையாடு கருப்புடாய் பேசாமல் இருக்கியா ஒன்று எதுவும் மச்சான் அவர் உங்களோட பெரிய கோடாங்க இருப்பார் அவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா இல்லையா உங்கள் பெரிய பண்ண தான் என் பெரியப்பாவா நீங்கள் பாட படம் இங்கே அதுக்கு தான் சொன்னேன் அந்த கடையில் இருக்கக்கூடாதுன்னு ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்க சொல்லிட்டு போகிறாங்களா இங்கே மாப்பிள்ளை அருமை அருமை மாப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. 6 மணி எடுத்துக் கொண்டிருக்கும் அன்புக்குரிய மாப்பிள்ளை இடியப்பம் மருங்காபுரி ஜே மணிகண்ட பிரபு அவர்களுக்கு ஏலூர் கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார். மிருதங்கத்துக்கு அன்பு தம்பி ரெட்டையாள மண்ணின் மைந்தன் எம் காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்தி எடுத்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை ஏகே அருள் பாயெல்லாம் வச்சு உட்காந்துட்டானடா கண்டங்கர் நீக்குறோ ப்ரோ ஏய்வுராயன் ப்ரோ தாளம் இருந்து கொண்டிருக்கும் நீளமா கம்மாக்கில கண்டேன் நீல கண்டேன் அவருக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். சீன அமைப்பு முருகன் விழா சீன் கம்பெனி புலியால் கொட்டகமைப்பு சாயிராம் ஸ்டீல் பந்தல் திருவற்றியூர் ஒளிவொலி அமைப்பு புலியால் ராணி ஒளிவொலி அமைப்பு உரிமையாளர் செல்வராஜ் அண்ணனுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நாடகத்தின் அமைப்பாளர் எங்களது கோடனூர் கே பழனி ராணி ஆடியோஸ் புலியால் இருவருக்கும் முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அவர் யாரு? கொட்டா கொட்டவரா? கொட்டை அமைப்பு எங்களது சாய்ராம் ஸ்டீல்ஸ் கொட்டை மதிப்புக்குரிய காவல்துறை ஐயா வாங்கயா துப்பாக்கி லேசா அந்த எண்ணெயை போட்டுக்கிட்டு குண்டை லோடு பண்ணுங்க. இந்த மன சுடணுமையா பருத்திப்பாலி இடியப்பம்ன்றாயா சுடவாமுடா டேய் மிஸ்டர் அஜித் குமார் அடிப்பன் வணக்கம்யா. இந்த பாடி எதாவது பண்ண முடியுமா? நான் கேஸ் கொடுக்குறேன். கணேஷ் போல ஓட்டுறாயா பெரிய பந்தியா கொண்டு வைத்தாலும் ஒரு வெதரை மட்டும் உருவி கொடுங்களேன். ப்ரேரைஸ் பண்ணி தாப்பிடு. யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கிற தம்பி கணிக்கு ஒன்று போட்டு விட்டு போங்க. அப்படியே போகிற வழியில் போட்டுட்டு அவனை தள்ளி விட்டு போங்க. வாடா துண்டுல என்ன அன்னைக்கு முண்டமா தெரிஞ்ச வாடா. கேபிஎஸ் மினரால் மினரால்னு எழுதியிருக்க மினரல் வாட்டர் சப்புரேன் சப்ளை கேபிஎஸ் டிராவல்ஸ் உரிமையாளர் வடக்கூர் பழனி சார்பாக அன்பாலயத்துக்காக
501. எங்களுக்கு அப்போ நடைபெற்ற கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி. நன்றிகள் வணக்கம். நன்றி. என கருத்திலும் பண்ணலாம்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் திருவிடானை வட்டம் ஏலூர் கிராமத்தில் எழுந்து அருள்பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ தருமமுனீஸ்வரர் கோவில் உற்சவ விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் ஏலூர் கிராமத்தார்கள் ஒரு மனதோடு ஒன்றுபட்டு பக்தியோடு சாமியை கும்பிட்டு கறிக்கஞ்சிலாம் சாப்பிட்டு இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லேருந்து நாங்களும் வந்து இதில் கலந்து கொள்கிறோம் என்று வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வெடன் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி மன்னாருடைய சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய புத்தூர் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாரராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது மருங்காபுரி மண்ணுக்கு சொந்தக்காரர் ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் ஆறுமுனிய பின்பாடர். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவராகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். பேச கம்பெனி மானிட்டு வாலிமேத்து அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே போதும் இது தேர் போகும் மீறி வாரி வாரி தூற்றும் இனி யாரு உனக்கு நாதி பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த மீறி பயிரை காத்த போதும் மீன் பலியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா மீன் பலியை தீர்த்திடுமா மண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே மின்னும் கோடு அதில் நெருப்பு வைத்ததாறு துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு? விளங்கும் போது தேடி அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதா?
உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு பணத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துணிய போல குணம் படைத்த என்னவனே அஞ்சலிலே ஒரு நூல் எடுத்து பின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு பணத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துணிய போல குணம் படைத்த என்னவனே. நன்றி நன்றி. கேப்டன் ஐயா அப்படின்னு ஐயா பாடலை பாடியதற்காக அதுமே என்ன பேர் சொல்லவில்லை, எனக்காக 101 அன்பளிப்பு பிரேம் சுத்துள்ளார். அன்பண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. கேப்டன் அப்படி சொல்லும்போது சவுண்டை குறைச்சிரு. கேப்டன் ஐயா புகழை பாடிய மருங்காவூரி அன்பு மைத்துனர் ஜே மணிகண்ட பிரபுவுக்கு கோடானோ கோடி நன்றி. நன்றி மச்சான், நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் பார்த்துருப்பேன், நம்ம அன்பாலயத்தில் உள்ள பிக்கப்பு வலது பக்கம் அந்த டோரில் கேப்டன் ஐயா புகைப்படத்தை வளைஞ்சிருப்பேன். நான் சினிமாவில் நடிக்கும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு மனிதர்னா கேப்டன் ஐயா தான். இதில் எதுக்காக அவரை பிடிக்கும்னா, ஒருத்தருக்கு வந்து இத்தனை நகை ஓட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, அதை பண்ணார், அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு, அது வேறு விஷயம். எல்லாரும் பசி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சரிசமமாக பசி என்பது ஒன்றும் எல்லாத்துக்கும் பொதுதாண்டா அப்படின்னு பசித்தோருக்கெல்லாம் உணவு கொடுத்த ஒரு கருணை யாருன்னா கேப்டன் தான். இப்போ வரையும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆமாம் ஆமாம், அன்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வருகை தந்து உள்ள என் அன்பு தம்பி இளைய கானம் டாக்டர் ஆந்தங்குடி இளையராஜா அவருடைய கச்சேரியில் இருக்கக்கூடிய தம்பி, மிக திறமையான ஒரு நகைச்சுவை நடிகர் தம்பி கலைவேந்தன் வந்திருக்கிறார். அன்பு தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து திணையத்தூர் மண்டின் மைந்த என்னுடைய தம்பி வசந்து, கரகாட்டத்தில் பேரும் புகழும் பெற்ற வசந்து ராஜபாட், என் தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். தம்பி வசந்தை பார்த்து நான் வீடியோவை பார்த்து கண் கலங்கியிருக்கேன். ஏன்னா அசுர தொழில், அந்த சலங்கையே 5 கிலோ இருக்கும், அதை போட்டுக்கிட்டு அவன் இந்த மண்ணில் கல்லிலையும் மண்டி போட்டு அவன் அசுர தொழில் பண்ணுறான். தலை வணங்குறேன்டா அண்ணே, நல்லாரியா அண்ணே. வந்து லேஜாக மேல் வலிக்காமல் ஆடுறது இதில் ஈஸியாக ஆடிட்டு போயிடலாம். ஆனால் கரகாட்ட தொழில் என்பது கடினமான அசுர தொழில். உங்கள் பாதத்தெல்லாம் வணங்குறேன்டா அண்ணே, நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா. அதனை தொடர்ந்து மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் இரட்டையால மண்ணின் மைந்த அன்பு தம்பி எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
வாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்புக்குரிய அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆள்டொண்டை செய்வார். போதும் போதும் நல்லா மண்டி ஓட்டுருக்க. சிறந்த முறையிலே இங்கே தாளத்தை செய்யக்கூடிய அன்பு அண்ணன் நீலகண்டன். குத்து குத்துனேன். அவன் வாத்தியா வேற. நீ நேற்று நம்ம நாடம் தானே வந்த, நாளைக்கு வரையில ₹1 கொடுத்தா என்னன்னு கேளு. ஏப்பூ மல்லிகைப்பூலாம் கிடையாது. அவன் வாத்தியார்ட்ட படிச்சிருக்கேன், இசைக்கல்லூரில் படிச்சிருக்கேன், திறமையான. நீ முண்டை கல்லை குத்து குத்திக்கிட்டு என்ன ஓடுற? அது கிணுமுடுத்தா 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 வாங்கல. ஒரு பாட்டு பாரு கரெக்டாக போடுற. ஏதோ இல்லை பாட்டு தாண்ட பேப்பைய மேனே. ஏதோ மோகம் ஏதோ யாவ் தாகம். நீ போய் மண்டி ஓடு போய் எங்கனையாவது பிள்ளையார் கோயிலில் போட்டு பொழைச்சிக்க. கூமாப்பட்டிக்கு போயிரு, போய் சுவஞ்சிக்கிட்டு கடை. தாளம் இசைத்தாலும் சீனமைப்பு முருகன் விழா சீன் கம்பெனி புலியால். கொட்டகமைப்பு சாய்ராம் சீல் பந்தல் திருவற்றியூர். ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்சன் காமி. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்லும் மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை. அந்த மஞ்சள் நிறத்தவளை என்னென்னில் நிலத்தவளை, நான் என்னென்ன சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ. அவள் வான்மேகம் காணாத பால்நிலா, இந்த பூலோகம் பாராத தேனிலா. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்லும் மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை. உனக்கு அந்த பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனையா? ஏண்டா அது என்ன அந்தி மஞ்சள் நிற தவளை நெஞ்சில் நிற தவளை பள்ளி தவளைன்னு பாட்டு போறியா? ஏய் பாட்டுல அப்படிதான் வர. எப்படி தவளைனா? நினைத்தா ஏத்தா இல்லடா. பெரியப்பா சும்மா இரு பெரியப்பா. மஞ்சள் நிற தவளை தவளை கிணத்து தவளை சொறி தவளை, நீ தான் செனத்தவளை, நாடகத்தை கெடுத்தவளை. வர்றேன் கொம்பே வர்றேன். யாருக்காக அந்த கூட்டம் தெரியும்? கொம்பே வர்றேன், நிச்சயம் வருவேன். கொம்பனுக்கு அவன் இடத்துல சம்பவம் செஞ்சுதான் பழக்கம். தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருகை தரக்கூடிய காலை ஏலூர் கிராமத்திலே நடக்கக்கூடிய அந்த வீர விளையாட்டாம் இந்த வடமாடு ஜல்லிக்கட்டிலே அந்த காலை மட்டும் காத்திருக்கும். ஏன்னா அதுக்காகத்தான் கூட்டம். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை. அந்த காளையை அடக்கியே திருவும் என்று வல வரக்கூடிய வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மதுரை அருகாமல் உள்ள கள்ளிசரி காளிமுனியன் குழு வீரர்கள். வீரர்களும் சிறப்பான வீரர்கள், காளையும் சிறந்த காளை. காளைக்கு வீரருக்கு நடக்கக்கூடிய இந்த புழுதி விளையாட்டு வீர விளையாட்டிலே ஈடு கொடுக்குமா புதுக்கோட்டை அந்த கிருமாடு ஜெயப்பிரியா? லாஸ்ட் பார் 2 மினிட். வாழை துறக்கூடாது, கொம்பை பிடிக்கக்கூடாது, அடையாளத்தை போடக்கூடாது, எம்டி முட்டி முட்டக்கூடாது. ப்ரோ மருதமணி உங்களை எச்சரிக்கிறேன், மடுவை டச் பண்ணக்கூடாது. லாஸ்ட் பார் 10 மினிட்.
உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக கடுமையான விரதம் இருந்து ஒரே ஒரு புளியமத்தை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள்பற்றவன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது புலியாள் ராணி ஆடியோஸ் புலியாள் உரிமையார செல்வராஸ். பேர் போனதே எதுக்கு பாட்டை போட்டுக்கிட்டு கரண்ட் புல்ல வேஸ்ட் பண்ணுறேன்? எப்படி நீ சத்தியம் பண்ணி சொல்கிறேன்? கொக்கியை போட்டு தானே இழுத்துருப்ப. சென்டேட்டு போடுதா? நீ கொக்கியே போட்டதுலேயும் சத்தியம் பண்ண சத்தியம் பண்ணாத தாலி. எந்த மைச்சட்டாக இருந்தாலும் கொக்கி தான் போடணும். அதியா அப்போதான் வேலை செய்யுமா? உனக்கு சேச்சி போட்டாலும் வேலை செய்யாது. நீ சொன்னது அந்த கொக்கி தானே ஓசு இந்த கப்ளிங் கண்டங்கர் புலியால் ராணி சூப்பர். அது விளம்பரமே தேவையில்லை. புலியால்னு சொன்னாலே ராணி மைச்சட்டு தான் எல்லாத்துக்கும் நான் வரும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திப்பனூர் அருகாமல் உள்ள கீழக்குடம்புலூர் மண்ணின் மைந்த தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். ஏலூர் கிராமத்தார்கள். நாடக அமைப்பாளர் கோடனூர் கே பழனி ராணி ஆடியோஸ் புலியாள் அவர்களும் கே பழனி அவர்கள் கொடூரமா மொட்டை பயல்கடா மொட்டை மண்டை. ஆனால் அந்த பாட்டுக்கு ஆடின வரியப்பா அது சூப்பர் ப்ரோ. கலக்கல் ஆட்டம் ப்ரோ. அந்த என்ன நீச்சல் பழகிறியா? உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசூலன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையில் வலதுபுறமாக 200 வருஷம் அவனுக்கு உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்த MKR பார்த்த வேலை புனிதமான வேலை. ஆடும் ஆடு மேச்சவன் என்பது எனக்கு பெருமை. இதில் வெக்கப்படுறதுக்கு வேலையே கிடையாது. அதுதான் இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. வாயிலா ஜீவன்கள் ஆடும் ஆடு. மனுஷனுக்கு மனுஷன் நன்றியை மறக்கலாம். வாயுலா ஜீவனை நீ வளர்த்த என்றால் நீ கஷ்டப்படும் போது அது உன்னை காப்பாற்றும். கைதட்டலாம். அன்பு சார்ந்த விவசாய மக்கள் தானே எல்லாரும். இல்லை பூரா சேட் பங்கு அதிபர் மயங்கலாம். கைதட்டு. விவசாயம் செழிக்கணும். ஆடு மாடெல்லாம் வளர்க்கும். இன்னும் கொஞ்ச நாளில் படித்தாலும் ஊரா கிளம்பிடுறான் பாரு ஆடு மேய்க்க. அல்லுதப்பா கறி 1200 ரூபாய்க்கு வந்துட்டேன். செவரொட்டியை சட்டிக்குள்ளே வச்சுருக்கான்டா கறிக்கடைக்காரன். செவரொட்டி இல்லை என் பொண்டாட்டி மாசமாக இருக்கனே ஒரே ஒரு செவரொட்டினே. ஏ சத்தியமாக இல்லைப்பா 100 ரூபா சேர்த்து தரேனே. சரி அப்படின்னு சட்டிக்குள்ளே வந்து எடுத்து கொடுக்குறாங்கடா. முண்டை நீ செவரொட்டியை தின்ட்டாலும் ஓதம். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் முடிக்கிறேன். உள்ள போயிட்டு அந்த பிள்ளை எழுக்கிறேன். சேப்பிரியாவ புருஷன் கூட அப்படி கூப்பிட்டது இல்லையாடா. இவன் எச்சு ஊறுதே. ஏன்னா காலம் பொம்பளையாள் காலம்தான். சவுளி கடையில் போய் திருவிழானையில் இந்த தண்ணி மீசை வச்சுட்டு ஒரு ஆள் வாங்க தம்பி என்ன வாக்குறிய ஏ போடா முண்டை ஒன்றும் பார்க்கல. நான் சும்மா தண்ணி குடிக்க வந்தேன். நான் போயிடுவேன். இதே நல்ல பிள்ளை அப்படி சுடிதாரை போட்டு சிமெண்ட்டுமா அப்படி இருந்துச்சுன்னு வை அப்படியே அசால்ட்டாக பேசும். வாங்கப்படும் என்ன பார்க்குறீங்க? அந்த பிள்ளைய பார்க்கத்தான் போயிருப்பேன். அடிச்சு விடியாம பாரு சட்டி இருக்கா. அந்த பிள்ளை இன்னுமே தான் ஓனர் ஆர்டர் போட்டிருக்காரு திருப்பூர்லேருந்து வரணும். உங்கள் சைஸ் ப்ரோ 85ன்னு வச்சிருப்பேன். ஆனால் அந்த பிள்ளை சொல்லும் 145 தான் இருக்குன்னு. அதை கொடுங்க அப்படின்னு 7 தடவை பிரட்டுவேன். சட்டியை போட்டு அவன் போயிடுவேன். சட்டி அங்கனே கிடக்கும். அதனால் போயிட்டு வரேன்.
நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலத்துக்கு நல்லா இருக்கணும். நம்ம கஷ்டப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இனிமேல கஷ்டம் தொலைஞ்சு நிம்மதியா நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் ஜென்மம் பொங்கி வடையணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். செல்வமுக்கு பொங்கி வெளியேணும். நீங்க எல்லோருமே நம்ம சாமியோட அருளோடு நாங்க முப்பாட்டை ஆசியோடு நீங்க எல்லோருமே நோய் நொடி இல்லாம யார்கிட்டையும் கடை வாங்காம நீங்க 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். ஓ இவர் தானா அவரு வந்தோடனே ஊரே அமைதியாக இருக்குது. ஒரு பேச்சு மட்டும் வெறும் பேச்சா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் என்ன நல்லா இருந்தால் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வணக்கம் எதுக்கு வைக்கிறேன்னா முன்னாடி உட்காந்து நொய் நொயின்னு பேசாமல் உட்காந்துருக்கணும். சரியா? உங்கள் 4 பேருக்கு வணக்கம். பொட்டிக்கார அண்ணே வந்தது வராமல் இப்படி இருவே வாச்சா நியாயமா? என்னது உங்களை தானே அது உங்களை பார்த்து இழுத்து. இப்போ என்ன சொன்னீங்க? அண்ணேன்னு சொன்னேன். அண்ணே பொட்டிக்கார அண்ணே. பொட்டிக்காரு காது கேட்கலையா? பொட்டிக்கார அண்ணே உங்களை தான். போயா நீங்களும் உங்க நாடகம். ஏய் நீ ஏன் கூட பிறந்தியா? இல்ல. நான் உன் கூட பிறந்தனா? இல்ல. அப்புறம் என்ன தமிழ்ல எவ்வளவு வார்த்தை இருக்கு தெரியுமா? எல்லாம் பிடிக்கும். அது இல்ல சரி விடுங்க சித்தப்பா. சித்தப்பாக்கு அவர் வந்திருக்காரு. சரி விடுங்க பெரியப்பா. பெரியப்பாக்கு வந்து அங்கே அப்பா இருக்காரு. ஆமா சரி விடுங்க மச்சான். அத்தா மாமா இந்த பக்கம் ஒழுகுது. உக்காருங்க மத. ஐயா இவர் அதுக்கு வேற. சரி வந்தமா ஆடத்தை போடுமா தாக்கல் விட்டுமானுங்க. நம்ம என்ன தான் ஒன்றும் பிரச்சனை. காலேஜுக்கு பிடிச்ச பாட்டு ஏ அத்தா தோரமா மாரியா ஆவாரம் பூவாக எல்லாமக்கு இல்லாம அன்னைக்கு துணிச்சிருக்கு. ஐயா எண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னமோ இந்த நேரத்துக்கு அட்வான்ஸ் போட்டு எத்தனை நாள் ஆச்சு எண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ யாரா என்ன கேட்குறீங்க? யாராருன்னு கேட்குறீங்க? நம்ம எல்லாரையும் போட்டது யாரு? அவர்தானா? நீங்க தான் போட்டீங்களாப்பா? சரிங்கப்பா. அச்சாரம் போட்டாச்சு மனசுக்கு தண்ணி தர வேண்டாம். நினைப்பெல்லாம் மாறு குடின்னு நம்பூரி முன்னால
நீங்க எனக்கு என்ன பிரச்சனை என்ன அதுதான் என்ன பொட்டிக்கார இப்படி படிக்கிட்டு இருக்கு என்ன மறுபடியும் பாருங்க நான் கரெக்டாக தான் தம்பி பாடிட்டு இருக்கேன். சரி நான் பாடுறேன். சரி பேசு மைக்கில பேசுற கேட்காதியா நீ நமக்கு என்ன சிக்கிறியா என்னன்னு எப்பனே நான் திருட்டு பாடடே. என்ன பாடுங்க நான் போறேன் முன்னால நீ வாடி பின்னால ஆக்கிறதோட்டு. அட போங்க நான் நீங்க பாருல வந்து மிருதங்கார சேர்ந்து கூப்பிடுறாரு. எங்க இருக்காது அது எங்க இருக்கு? பேக் சைடு தான். என்னது நான் போறேன் முன்னால அம்புட்டு தட்டுங்க. நான் போறேன் முன்னால நீ வாங்க பின்னால ஆக்கிறதோட்டத்துக்கு அடுத்த தாக்கல வேற மாதிரி மாத்தி இன்னைக்கு கொஞ்சம் அழுத்தி பெஞ்சிருச்சுன்னா போயிருக்கும் போல. ஏற்கனவே அப்படிதான் இருக்குது. மேற்கொண்டு இன்னும் அதே மாதிரி ஆரம்பிச்சுதான் சரி தாக்கல வேற மாதிரி ஏதோ என்கிட்ட வருது. அடுப்புல யாரும் பாலை வச்சு தீச்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்கு 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 மச்சான பாரடி மச்சான பாரடி மச்ச முள்ளாலடி மச்சான பாரடி மச்ச முள்ளாலடி மச்சான பாரடி மச்ச முள்ளாலடி பாரு நல்லா இவர் மீச வச்ச பிள்ளா. பூவை தாங்க அவர் அவருக்கு இருக்க 2 நாளா காது கேட்கல அதனால அப்படி வைக்கிற வைக்கிறேன் எவ்வளவு ஒரு யோகம் பாத்தீங்களா? அந்த அளவுக்கு இருக்கு நம்ம பவர். அது சரி. ஒரு நிமிஷம் என்னங்க சொன்னீங்க? திருப்பி காதுல விழுகிற மாதிரி சொல்லுங்களேன். உங்க வீட்டுல பொம்பளை ஆளுங்க இருக்கால இல்ல யாராவது கூட்டி வந்து விட வேண்டியதானே மேடையில? என்னவா என்னவா வாசிங்க என்னவா வாசிங்க அத கேட்டு வாசிங்க. என்ன சொல்லு?
ஓடுதே